அட்டைப்பட்டு மேய்க்க தான் பார்க்க போகிறோம். என்ன செஞ்சது ஏன் வழி நான் செஞ்சு போனால் என் எடுத்து வர்றது ஆனால் அழைச்சி செஞ்சேன். இதை நான் ஃபஸ்ட்டு மேய்ச்சது. அப்புறம் அந்த கத்தி கொடுங்க வந்துருச்சு. செகண்ட் இதை யூடியூப்பில் போனேன்னு பார்த்தேன், ஆனால் வரல. யூடியூப் போட மறந்துட்டேன். நெக்ஸ்ட் வீடியோ போட்டுறேன் வச்சுட்டேன். அடுத்தது வா இது என்னோடய சீல்டு கைஸ். இதை வச்சு நான் தட்டுக்கிறேன். அடுத்த ஒன்றாகும் நல்லா வச்சுட்டு போகலாம். அடுத்து லாஸ்ட்டு முன்னாடி அது சொல்கிறதுக்கு நிறைய ஆரம்பிச்சிடும். அதுவா டப்பா மாதிரி பார்த்தீங்கன்னா டிமானு என்னக்கா இருங்க எதுக்கு வைக்கவா கொரியர் மேலே தான் ஒன்று ஃபஸ்ட்டு சூப்பராக இருந்தது. கால் இன்னும் காட்டுறது அடிச்சு தள்ளுங்க நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா நிறையா செய்கிறோம். அதை நிறையா இந்த காலேஜுக்கு எப்படி பார்க்கணும் காட்டுறா ஓடுறோம் அங்கே ஓட்டேன். இப்போ பேக் பண்ணுறது பார்க்க போகிறோம். இதை இப்போ கழட்டணும். கழட்டாச்சா என்ன பண்ணோம்? மொதல் ஸ்டெப் மொதல் ஸ்டெப் இது மடைக்கணும். அதுக்கடுத்து இது மடைக்கணும், உள்ளே விட்டுணும். பேக்கிங் முடிஞ்சிச்சு. நல்லா பேக் பண்ணியாச்சு. இப்போ பேக் பண்ண நேரம் பேக் பண்ணல உட்காந்து போட்டு காட்டுறேன். இது கத்தி எடுத்துகிட்டு பேக் எப்படி கமெண்ட் சொல்லுங்கள். அதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோடய ஹார்ட் ஒர்க்குக்கு. இல்லை அவங்களுக்காக நான் பண்ணுறேன். அது குணாயை நான் இதில் எடுக்க மறந்துடுவேன். குணாயை நான் அந்த ஷோல்டரில் ஒட்டி வச்சுருப்பேன், அதை எடுக்கவே மறந்துட்டேன். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு இதில் காட்டுற பாருங்க. ஒருத்தர் பார்த்தா தெரியும் குணாயாக இருக்குன்னு அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அவங்கள்ட்ட தெரியாது, ஏன்னா நாங்கள் ஒட்டி வச்சுருந்தேன். ஓகே, இப்போ இப்படி தான் பேக் பண்ணணும். பேக் பண்ணிட்டேன். சூப்பராக பேக் பண்ணிட்டோம் கைஸ். இது மாட்டி இங்கே கத்தி இங்கே சொருகி குணாய் எந்த சொருகிட்டேன். ஆனால் அது எங்கே மாட்டுறதுன்னு ஐடியாவே இல்லை. எடுத்து பார்த்தேன், எங்கே மாட்டுறதுன்னு தெரில. கமெண்ட்ஸில் சொல்லுங்க எங்கே மாட்டலான்ட்டு. மட்டும் கதிருவானே டே மன்னிச்சிக்கோடா, உன்னை மாட்டுறதுக்கான பாய் பாய் சி குட் பாய். நாளைக்கு பார்க்கலாம். லைக்